எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சமீப காலமா ஜிபேல வந்து நீங்க லாஸ்டா யாருக்குன்னா பேமெண்ட் அனுப்பிச்சிருப்பீங்க. அந்த பேமெண்ட் பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டி சிம்பிள் போட்டு 2 பேர் கை கொடுக்குற மாதிரி ஒரு ஹிஸ்டரியில இருக்கும். நீங்க லாஸ்டா நம்ம யாருக்கிட்ட பேமெண்ட் அனுப்பிச்சோம் இது என்ன காட்டுதுன்னு தொட்டிங்கன்னா உங்க பணம் போயிடும். தயவு செஞ்சு நீங்க லாஸ்டா அமிச்ச ஃபண்டுக்கு பக்கத்துல அந்த சிம்பிள் வரும். தயவு செஞ்சு அதை தொட்டாதீங்க. அது தொட்ட அடுத்த 5 நிமிஷத்துல உங்க அக்கௌண்ட்ல இருக்கிற பணம் பூரா எடுத்துடுறாங்க. இது இப்போ ஜஸ்ட் இன்னிலேருந்து நேற்றுலேருந்து நடந்துகிட்டு இருக்கு. இது பெரிய லெவலில் திருட்டு ஆகிட்டு இருக்கு. அதனால நீங்கள் கொஞ்சம் தயவு செஞ்சு நான் சொல்கிறத கொஞ்சம் கவனமாக கேளுங்க. ஜிபேயில் நீங்கள் லாஸ்ட்டாக யாருக்காவது பேமெண்ட் அனுப்பிச்சிருப்பீங்க, அது பக்கத்துலேயே வரும் ஆர்டின் சிம்பிள் போட்டு 2 பேர் கை கொடுக்குற மாதிரி. அது எக்காரது கொண்டும் ஓப்பன் பண்ணி பார்த்துடாதீங்க. அவன் எதுக்கு அந்த சிம்பிள் அங்கே வச்சிருக்கானுங்கன்னா, நம்ம லாஸ்ட்டாக யாருக்கிட்ட பேமெண்ட் அனுப்பிச்சோம்னு சொல்லி நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது உங்கள் பணம் போயிடுது. தயவு செஞ்சு யாரும் இந்த தப்பை பண்ணிடாதீங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன், எல்லா நியூஸ் மாதிரி எதுவும் அலட்சியமாக எடுத்தீங்கன்னா உங்கள் பணம் போயிடும். இந்த ஆடியோ பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு. இந்த ஆடியோவில் சொல்கிற மாதிரி ஜிபேல எதுவும் புது சிம்பிள் வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணால் உண்மையிலே புது சிம்பிள் வந்து நிறைய பேருக்கு வந்திருக்கு. அதுவும் ஆட்டோமேட்டிக்காக வரல, அவங்க ஆப்ஷன் கேட்குறாங்க, அதை நம்ம கிளிக் பண்ணும்போது அது வருதுன்னு வைங்க. அது எதில் வருதுன்னா ஜிபேல உங்களுக்கு தெரியும், பீப்புள் நம்ம யாருக்காவது நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு அனுப்பும்போது அதெல்லாம் வந்து பீப்புள்ஸ் அந்த கேட்டகரியில் வரும். இப்போ ஏதாவது ஹோட்டலுக்கு பே பண்ணுறோம், இல்லை வேறு சில பிஸ்னஸ் ரிலேட்டடாக ரிஜிஸ்டர் பண்ணுறவங்க நம்ம பே பண்ணால் பிஸ்னஸ் கேட்டகரியில் வரும். ஸோ இந்த சிம்பிள் புதுசாக வந்து இருக்கிற சிம்பிள் வந்து பீப்புள் கேட்டகரியில் அந்த முதல்ல அந்த சிம்பிள் இருக்கிற மாதிரி வருது. பட் அந்த சிம்பிள் வந்து ஸ்கேம் பண்ணுற சிம்பிள். அந்த சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை தூக்கிடுவாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா. பட் அது அப்படி கிடையாது, அது உண்மை கிடையாது. ஏன் அப்படின்னா அந்த சிம்பிளை கொண்டு வந்திருக்கிறதே ஜிபே தான். ஜிபே வந்து ஒரு புது ஃபீச்சரை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த புது ஃபீச்சர் தான் அது. அந்த ஃபீச்சர் என்ன அப்படின்னா பாக்கெட் மணி அப்படின்றது தான் ஜிபே கொண்டு வந்திருக்கிற புது ஃபீச்சரோட பேர். இப்போ ஸ்கூல் போகும்போது, காலேஜ் போகும்போது செலவுக்கு அவங்க அப்பா அம்மா வந்து பணம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் உங்களோட பசங்களுக்கு இல்லை தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது ஒரு பாக்கெட் மணியாக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி அதில் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ அந்த பசங்க வந்து இப்போ உங்கள் பசங்க வந்து காலேஜ் போயிட்டு இல்லை வேறு எதுக்காவது பே பண்ணுறாங்க, இல்லை ஆட்டோவுக்கு இல்லை ஃபீஸுக்கு எதுக்காவது ஜிபே பண்ணுறாங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்லேருந்து அந்த பணம் போகும். அதுதான் கான்செப்ட். இப்போ நீங்கள் ஒரு 5000 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா அந்த 5000 ரூபாய்க்குள்ள உங்கள் பசங்க வந்து அதுக்கு அவங்க பே பண்ணிக்கலாம், எங்கே வேணாலும் பே பண்ணிக்கலாம். அந்த அமௌண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்லேருந்து எடுப்பாங்க. அதுக்கு அப்ரூவல்லாம் வாங்கணும்னு வைங்க, சில ப்ராசஸ்லாம் இருக்குது. எடுத்த உடனே அவங்க அப்படி பார்த்தா பசங்க இஷ்டத்துக்கு செலவு பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கான்செப்டும் இருக்கு. ஸோ இதில் சில ரெஸ்ட்ரிக்ஷனோட இந்த பாக்கெட் மணி ஆப்ஷனை கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் வந்து பாக்கெட் மணியில் இவ்வளோ அமௌண்ட்டுன்னு செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 5000 செட் பண்ணிக்கலாம், 1000 செட் பண்ணிக்கலாம், இல்லை 10,000 செட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்குன்னு வைங்க. சப்போஸ் அப்படி செட் பண்ணி வைக்க முடியல அப்படின்னா அப்ரூவ் வித் எவரி பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் குறிப்பிடுற ஒரு நபர் பே பண்ணுறதுக்கு உங்கள் அக்கௌண்ட் மூலமாக பே பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு அப்படின்னா நீங்கள் அவங்க பண்ணுற ஒவ்வொரு பேமெண்ட்டுக்கும் நீங்கள் அப்ரூவல் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த பாக்கெட் மணி ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாக்கெட் மணி அளவை நீங்கள் செட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, அப்ரூவ் எவரி பேமெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னாலும் சரி, முதல்ல உங்கள்கிட்ட இருந்து நீங்க யாருக்கு பாக்கெட் மணி செட் பண்றீங்களோ அவங்களுக்கு ஒரு இன்வைட் போகும். அதுக்கு அக்செப்ட் கொடுத்தாதான் உங்க அக்கௌண்ட்ல இருந்து பணத்தை எடுப்பாங்க. சரி, ஓகே, இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சவங்க அவங்க பே பண்றாங்க, வேற எதுக்காவது பே பண்றாங்க, அதுக்குமே வந்து இப்போ என்னோட அக்கௌண்ட்ல இருந்து தான் எடுப்பாங்களா அப்படின்னு கேட்டா அதுக்கு அவங்க பே பண்ணும்போது அவங்களுக்கு ஆப்ஷன் காமிக்கும். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஜிபே வந்து 2 அக்கௌண்ட்ல வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருந்தீங்கன்னு வைங்க. இப்போ எங்கேயாவது பே பண்ணும்போது அது ஆப்ஷன் காமிக்கும், எந்த பேங்க்லேருந்து அமௌண்ட் எடுக்கணும்னு காமிக்கும் இல்லையா. அந்த மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்டோ இல்லை உங்கள் பசங்களோ பே பண்ணும்போது அவங்களுக்கு ஆப்ஷன் காமிக்கும், பாக்கெட் மணி மூலமாக பேமெண்ட் எடுக்கவா இல்லை உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பேமெண்ட் எடுக்கவா அப்படின்ற மாதிரியான ஆப்ஷன் காமிக்கும். அதில் அவங்க எதை சூஸ் பண்ணுறாங்களோ அதன் வழியாக தான் அவங்களோட அந்த பேமெண்ட்டை எடுப்பாங்க. அதாவது சூஸ் அக்கௌண்ட் டு பே வித் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் மூலமாக இதை வந்து நடைமுறைப்படுத்துறாங்க. அதே மாதிரி இதுல சில ரூல்ஸும் கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒருத்தர் வந்து அதிகபட்சமா 5 பேருக்கு தான் பாக்கெட் மணியை வந்து செட் பண்ண முடியும். அதாவது பாக்கெட் மணி வந்து யாருக்கு செட் பண்றோமோ அவங்களோட ஃபோன் நம்பர் வந்து நம்ம ஃபோன்லையும் பதிவு செய்யப்பட்டிருக்கணும். அதே மாதிரி அவங்களுமே கூகுள் பே ஆப்ல வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். நீங்க இப்போ ஒரு 5000 ரூபாய் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த 5000 ரூபாயில அவங்க எதுக்கெல்லாம் பே பண்ணியிருக்காங்க அப்படின்றத உங்களாலையும் மானிட்டர் பண்ண முடியும். பாக்கெட் மணி மூலமா ஒரு நபருக்கு இன்வைட் கொடுத்து அவரை நீங்க செட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா
அந்த பாக்கெட் மணி மூலமா அவர் யாருக்கு எதுக்கு பே பண்ணாலுமே உங்களோட அக்கௌண்ட்ல இருந்து தான் உங்க பணம் வந்து டெபிட் ஆகும். ஸோ அதுக்கு நீங்க எவரி பேமெண்ட்டுக்கும் அப்ரூவல் கொடுக்குற மாதிரி நீங்க செட் பண்ணிக்கலாம், இல்ல மொத்த தொகையை செட் பண்ணி அவங்க செலவழிக்கலாம்னு செட் பண்ணிக்கலாம். பட் அது எல்லாத்தையுமே நீங்க ட்ராக் பண்ணலான்னு வைங்க. இப்படி ஒரு விஷயத்தை தான் கூகுள் பே வந்து புதுசா கொண்டு வந்திருக்காங்க. பட் இந்த விஷயத்தை தான் ஸ்கேம் கும்பல், இதை வந்து நீங்க அந்த தொட்டா வந்து உங்க அக்கௌண்ட்ல இருக்கிற பணத்தை திருடிடுவாங்க, ஸோ தயவு செய்து தொட்டுறாதீங்க அப்படின்லாம் சொல்லி ஷேர் பண்றாங்க. அது அப்படி கிடையாது. கூகுள் பேவே ஸ்கேம் பண்றதுக்கு அப்படி ஒரு சிம்பிளை கொண்டு வருவாங்களா அப்படின்றதுலாம் அங்கே வந்து அதை சொல்றதுக்கே கொஞ்சம் வேடிக்கையாக தான் இருக்கு. ஸோ இது வந்து ஸ்கேம் கிடையாது, கூகுள் பேவே கொண்டு வந்திருக்கிற ஒரு புதிய ஒரு அறிமுகம் தான் இது, புதிய ஒரு ஆப்ஷன் தான் இது. ஸோ இது உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், தேவை இல்லைன்னா அதை அப்படியே கடந்து நீங்கள் வழக்கமாக எதுக்கு ஜிபேவை யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தயவுசெய்து தவறான தகவல்களை யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. நன்றி.